Praise the Lord. சங்கீதம் 126 அதிகாரம் 5ஆம் வசனம். Psalm chapter 126 and verse 5. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். ஒரு விதை பூமியில விழுந்து உடைக்கப்பட்டாதான் அது செடி முளைத்து மரமாய் வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்குது. விதை உடைக்கப்பட்டாலும் அதுல இருந்து வர கனிகளை நம்ம புசிக்கும் போது சாப்பிட்ற ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாய் புசிக்கிறோம். அதே போல ஒரு விவசாயி தன்னுடைய வறுமையில கண்ணீரோட கூட விதைச்சாலும் அதோட விளைச்சலின் நிமித்தமாய் அந்த விவசாயம் மாத்திரம் இல்ல, அதை வாங்கி புசிக்கிற ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம விதைக்கிறது நாம இருந்தாலும் விலை செய்கிறது கடவுள். அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய கண்ணீருக்கு நல்ல பலன் உண்டு என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட நம்ம காத்திருக்க முடியும். இதை இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம விவசாயம் செய்யறதில்ல. நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பருக்கையிலையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு சாதம் பருக்கை எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம கையில் வந்து சேருதுன்னு நம்ம எண்ணி பார்க்கவே முடியாது. அதில் அவ்வளோ பிரச்சனைகள் உண்டு, அவ்வளோ போராட்டங்கள் உண்டு. ஆனால் இப்படி நம்ம கையில் வருகிற ஒவ்வொரு விளைச்சலுக்கு காரணமும் ஒரு விவசாயியோட கண்ணீர் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம விவசாயம் செய்யறதில்ல, நம்ம சஃபஸ்டிகேட்டடான சிட்டி லைஃப்க்கு மூவ் ஆகிட்டோம். ஆனால் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம். எதுக்காக நிறைய செலவு பண்ணுறேன்னு கேட்டால் நம்முடைய பிள்ளைகளோட படிப்புக்காக தான் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய செலவு பண்ணி கொண்டு இருக்கிறோம். பாரத்தோட கூட தான் நிறைய பெற்றோர்கள் செலவு பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளைகள் எதிர்காலத்தில் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி எப்படியாவது ஒரு நல்ல ஸ்கூலில் நல்ல படிப்பை படிக்க வச்சுட்டா அங்கே வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கஷ்டப்பட்டு போராடி கண்ணீரோட கூட தான் இன்னைக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பண்ணுற ஒவ்வொரு செலவில் இது அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நம்ம விதைக்கிற விதை. நிச்சயமாக எப்படி ஒரு விதையிலேருந்து ஒரு கனி வந்து அந்த கனியை புசிக்கிற அநேகரை சந்தோஷப்படுவாங்களோ, அதே போல் பெற்றோர்கள் கண்ணீரோடு கூட இன்னைக்கு விதைக்கிறது நிச்சயமாக நாளைக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா பிள்ளைகள் நாளைக்கு படித்து நல்ல நிலைமைக்கு வரும்போது படிக்க வச்ச பெற்றோர்கள் மாத்திரம் இல்லை, படித்த பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, அவர்கள் மூலமாய் பலனடை போகிற ஒவ்வொருத்தரும் சந்தோஷப்படுவாங்க. அப்போது நம்முடைய கண்ணீர் நாளைக்கு அநேகருடைய சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்க போதுன்னு சொன்னால் நிச்சயமாய் நம்ம சந்தோஷமாய் கூட காத்து கொண்டிருக்க முடியும். இதை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம எந்த ஒரு படிப்பையோ எந்த ஒரு பிள்ளைகளையோ நம்ம பாரமாக எண்ண மாட்டோம். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல விதையை நம்ம விதைப்போம்னு சொன்னால் நிச்சயமாக கடவுள் அந்த நல்ல விளைச்சலையும் நமக்கு கொடுப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை பேசுகிற இந்த நேரத்தில் இன்னைக்கு நமக்காக கண்ணீரோடு கூட விதைத்த விவசாயிகள் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக சாப்பிட்டு வாழறதுக்காக யாரோ ஒரு விவசாயி கண்ணீரோடு கூட விதைச்சிருக்கிறாரு. அவருடைய கண்ணீர் நீங்கணும்னு சொல்லி அவருக்காக ஜெபிப்பதும் அவருக்காக குரல் கொடுப்பதும் அவங்களுக்கு முடிந்த உதவிகளை செய்வதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதுதான் நன்றியின் அடையாளம். அப்போ நமக்காக கண்ணீர் சிந்தியோட கண்ணீர் நீங்கணும்னு சொல்லி நம்ம குரல் கொடுப்போம், நம்ம முயற்சி எடுப்போம்னு சொன்னால் நிச்சயமாய் அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அவர்களும் சந்தோஷப்படும்படியாய் நம்ம காரியத்தை செய்து நாமும் சந்தோஷமாய் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.